பார்வதியும் பரமேஸ்வரனும் வான் வழியாக போனாங்களாம். வான் வழியாக போகும்போது பார்வதி தேவி சொன்னாங்களாம், அங்கே பாருங்கள் உங்கள் சிவன் கோயிலில் எவ்வளோ கூட்டம், 10,000 பேர் இருப்பான், எல்லாம் உங்களை பார்க்க தான் வந்துக்கிறான். அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, கம்முன்னு இருந்தார் சிவபெருமான். அப்போ பார்வதி சொன்னாங்களாம், எதுக்கு நேராக போய் பார்ப்போம் வா. 2 பேர் இறங்கி கோயில் உள்ளே போய்க்கிறாங்க. உள்ளே பூசாரி இருந்துக்கிறார் சிவன் கோயில் உள்ளே. இன்னும் உங்களை பார்த்தா புதுசாக தெரியுது, வழக்கமாக வர்ற தம்பதி மாதிரி தெரியலையே, நீங்கள் யாருன்னு கேட்டிருக்கார் பூசாரி. அப்போ அவர் வந்தவர் சொன்னார், நான் தான் சிவபெருமான் அப்படின்னு சொல்லிக்கிறார். உன்னை எப்படி நம்புறது அப்படின்னு கேட்டு, நிஜமாக நான் தான் ஏன் சிவபெருமான், எப்படி நம்புறது, நீ ஏதாவது சொல்லு நான் செய்கிறேன். உள்ளே வச்சுருந்தார் பாருங்க தீர்த்த சொம்பு, பித்தளை சொம்பு, அதை தூக்கின்னு வந்தார். இதை தொடு, இதை நீ வந்து தங்கமாக்கு, உன்னை சிவபெருமான் நம்புறேன்னார். அப்படி தொட்டார், அது தங்கமாக போச்சு. அப்படி பார்த்தா அடுத்த செகண்டு 10,000 பேரையும் காணோம், தலை தெறிக்க ஓடிட்டான். பார்வதி தேவி பார்த்தாங்களாம், நீங்கள் சொல்கிறது உண்மைதாங்க, ஏன் இப்படி பயந்து எல்லாம் ஓடிட்டான்னு தெரியலேன்னுச்சு. பொறுத்திருந்து பாருன்னார் சிவபெருமான். அடுத்த 5 நிமிஷத்தில் அவன் அண்டான் குண்டான் சொம்பு தவலை தட்டு எல்லாத்தையும் தூக்கின்னு வந்துட்டான். இதை தொடுங்க இதை தொடுங்க இதை தொடுங்கன்னு. அப்போ தான் சிவபெருமான் சொன்னார், இவன்லாம் என்னையா பார்க்க வந்தான்,